நடிகர் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் தற்போது இடியாப்ப சிக்கல்ல சிக்கியிருக்கு. படத்திற்கு எதிராக சென்சார் போர்டு வழக்கு தொடர்ந்துள்ளதால படத்தை ரிலீஸ் செய்ய முடியாமல் படக்குழு தத்தளித்துமே வராங்க. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில கடைசி நேரத்துல சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால படத்தை திட்டமிட்டபடி ரிலீஸ் செய்ய முடியாமல் போச்சு. படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி உத்தரவிட்டாலுமே சென்சார் போர்டு உடனே தலைமை நீதிபதி அமர்வுல மேல்முறையீடு செய்து தனி நீதிபதி உத்தரவுக்கு தடையுமே வாங்கினாங்க. பின்னர் இந்த வழக்கு விசாரணைக்கு நேற்று மீண்டும் உயர்நீதிமன்றத்துல நடைபெற்றது. அப்போது நீதிபதி இருதரப்பு வாதங்களையுமே கேட்டிருக்காரு. பின்னர் தீர்ப்பு தேதியை குறிப்பிடாமல் வழக்க ஒத்தி வச்சிருக்காரு. அநேகமாக இந்த வழக்குல படக்குழுவிற்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் சென்சார் போர்டு அதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தை நாட வாய்ப்பு இருக்கு. அப்படி உச்ச நீதிமன்றத்தை நாடினால் வழக்கு விசாரணை மீண்டும் இழுத்தடிக்க வாய்ப்பு இருக்கு. இதனால ஜனநாயகன் படத்திற்கு மேலும் பல சிக்கல்கள் வர வாய்ப்பு இருப்பதாகவுமே சொல்லப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலருமே குரல் கொடுத்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது காமெடி நடிகர் கவுண்டமணி அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்திற்காக குரல் கொடுத்திருப்பது சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா சமீபத்துல இவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைய உள்ளார் அப்படின்ற செய்தி மிகவும் வைரலாச்சு. இப்பொழுது இவர் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு குரல் கொடுத்திருப்பதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இவர் தாவேக்காவுல இணைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.